வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு மூலிகைங்க. அற்புதமான ஒரு மூலிகை மருந்து தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். மூலிகை செடி. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாருங்கள், நீங்களே பார்ப்பீங்க. அப்படியே கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். பாருங்க, அப்படியே உருண்டை உருண்டை எவ்வளோ அழகாக வாடாமல்லி என்ற கலரில் பாருங்கள். அப்படியே பிங்க் கலரில் எவ்வளோ அருமையாக ஒரு செடி இருக்குது. அப்படியே பாருங்கள், பாருங்கள், அப்படியே உருண்டையாக பந்து போல் அழகாக அப்படியே பாருங்கள். எவ்வளோ செடிகள் அப்படியே இருக்கு பாருங்கள். பார்ப்பதற்கு மிகவும் கண்ணை கவர்றாப்புல இருக்குது பாருங்களேன். பாருங்கள், வயல்வெளிகளில் கோடை காலத்தில் பாருங்கள் எவ்வளோ அருமையாக ஒரு செடி வந்து அப்படியே முளைச்சிருக்கு பாருங்கள். இது யாருக்கும் தெரியாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரந்தை செடி. இது இப்போ என்ன சொல்கிறோன்னா மொட்டை கரந்தை அப்படின்ட்டு சொல்கிறோம். பார்க்குறதுக்கு இது மொட்டை தலை போல் இருக்குது பாருங்கள். அந்த பந்து போல் இருக்கா, அது பார்க்குறதுக்கு மொட்டை தலை போல் இருக்கிறதுனால இது மொட்டை கரந்தை அப்படிங்கிறோம். அல்லனா இது விஷ்ணு கரந்தை அப்படின்ட்டு சொல்லலாம். அதை இந்த கரந்தை செடி பார்த்தோன்னா ஒரு காயக்கல்ப ஒரு மருந்தாக நம்மளுக்கு பயன்படுது. இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு மருந்து பொருள். இது மருந்து செடி. நம்ம அதிகமாக யாரும் இதை பயன்படுத்துறதில்ல. இதோட மருத்துவ குணங்கள் அதிகமாக உள்ளது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இது கொட்டை கரந்தை அப்படிங்கிறோம். இது பார்க்குறங்க உருண்டை உருண்டையாக இருக்கிறதுனால இது கொட்டை கரந்தை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இது பார்த்தோம் அப்படின்னா இதை பறித்து இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் செடியோட இலைகள் இருக்குது பாருங்கள். இதில் தான் அதிக மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இலைகள் பார்த்தோம் அப்படின்னா அது தனியாக இலைகள் தனியாக இருக்காது. அந்த காம்புகள்லேருந்தே அப்படியே இலை ஃபுல்லாக அப்படியே படர்ந்துருக்கும். இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா இதோட இலையை பறித்து அதை என்ன பண்ணுறோம், நிழலில் உலர்த்தி அதை பொடி செஞ்சு தேனில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வலிமை பெறும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், அதிகரிக்கும். இது முக்கியமாக ஆண்மை அதிகரிக்கிறதுக்கு இது பயன்படுது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா இளநரையை இது மாற்றும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான வல்லமை கொண்டது. இந்த இளநரை அப்படிங்கும்போது இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தோன்னா இதை அரைச்சி, இதை காய வச்சு அரைச்சி தேனில் நம்ம தினந்தோறும் கலந்து சாப்பிட்லாம். அப்படின்னா வெந்நீரில் கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு இளநரை அப்படியே குறையும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இது கண் பார்வையை பலப்படுத்தும். கண் பார்வை ரொம்ப கூர்மையாக இருக்கிறதுக்கு இது நல்லா தெளிவாக தெரியறதுக்கு இது தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா இது கண் பார்வை பலப்படுத்தும். அடுத்து முடி வளர்ச்சி, முடி உதிர்றது, முடி வளர்ச்சி, இதுக்கெல்லாம் இந்த கொட்டை கரந்தை பயன்படுது. கொட்டை கரந்தை இலைச்சாரை நம்ம என்ன பண்ணலான்னா தைலம் நம்ம தயாரிக்கலாம். இந்த இலைச்சாரை நம்ம அப்படியே பறித்து வெயிலில் காய வச்சு உலர்த்தி அதை கூட என்ன பண்ணுறோன்னா தேங்காய் எண்ணெயை அப்படியே ஊற்றி அதை தேங்காய் எண்ணெயை குறிப்பிட்ட அளவு எடுத்துக்கிட்டு அதை நல்லா காய்ச்சி வடிகட்டி இதை ஒரு டப்பாவில் அடைச்சி தினந்தோறும் நம்ம தேய்ச்சிட்டு வந்தோம் அப்படின்னா முக்கியமாக இது முடி உதிர்தல். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா முடி வளர்ச்சி, இதுக்கெல்லாம் இது தடுக்கும். முடி வளர்ச்சியை இது அதிகப்படுத்தும். முடி கொட்டுறதை இது தடுக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அப்புறம் பெண்களுக்கான வெள்ளைப்படுதல், இந்த மாதவிடாய் கோளாறுகள் இதெல்லாம் நீக்கும். மலச்சிக்கல் பிரச்சனையும் நீக்கும் அப்படின்ட்டு இந்த கொட்டை கரந்தையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது. அப்புறம் முக்கியமாக பார்த்தோன்னா இன்றைக்கி நிறைய மூல நோய், இது இரத்த மூலம் அப்படிங்கிறாங்க. இந்த மூல நோயை இது கட்டுப்படுத்தும். இந்த இலை சாறு அரைச்சி அதில் தினந்தோறும் மோரில் கலந்து வெறும் வயிற்றில் நம்ம சாப்பிடும்போது இந்த இரத்தம் மூலம் நார்மலாக இந்த மூல நோய் குறையும். அதே போல் நல்ல குளிர்ச்சியை ஏற்படுத்தும். அதே போல் இதோட சாறு இலைச்சாறு இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குடல் புழுக்கள், குடல் புண் இதெல்லாம் நீக்கும். இதெல்லாம் அவ்வளோ மருத்துவ பயன்கள் இது கொண்டது. அதனால் இது பார்த்தோன்னா ஒரு சித்த மருத்துவத்தில் இது அதிகமாக பயன்படுது. இது ஒரு மூலிகை தான். அது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது. இதை நம்ம கோடை காலத்தில் அதிகமாக வயல்வெளிகளில் நெல் அறுவடைக்கு பிறகு இது படர்ந்திருக்கும். இதை நம்ம பயன்படுத்தி பலன் பெறுவோம். நன்றி, வணக்கம்.